பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் தேசிய அரசியலை தேர்தல் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களின் தேர்தல் பணிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்திய கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகின்றன. அங்கே என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்போம். மகாராஷ்டிராவில் முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. பாஜக, சிவசேனாவின் ஷிண்டே, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கொண்டதுதான் மகாயுதி கூட்டணி. அந்த கூட்டணிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இம்மாநிலத்திலுள்ள 48 பாராளுமன்ற தொகுதிகளில் மகாயுதி கூட்டணி 17 தொகுதிகளில் மட்டுமே ஜெயித்தது. அவற்றில் பாஜக ஜெயித்தது வெறும் 9 தொகுதிகள். இன்னொரு புறம் மகா விகாஸ் அகாடி என்ற பெயரில் இயங்கும் இந்திய கூட்டணி 30 தொகுதியில் அள்ளியது. இந்த வெற்றி களப்பில் இருந்து வரும் மகா விகாஸ் கூட்டணி தலைவர்கள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் பெரும் வெற்றியை பெறுவோம் என கூறி வருகிறார்கள். மொத்தம் 288 சட்டமன்ற தொகுதிகளில் 225 தொகுதியில் மகா விகாஸ் வெற்றி பெறும் என்கிறார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார். மகா விகாஸ் கூட்டணியில் இருக்கும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை இப்போதே தொடங்கிவிட்டது. அதோடு இந்திய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சி, சமாஜ்வாடி போன்ற கட்சிகளுக்கு சில தொகுதிகள் ஒதுக்கி கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற மேலவைக்கான 11 இடங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வளைத்து போட்டு கிராஸ் ஓட்டிங் மூலம் 9 இடங்களை வென்றிருக்கிறது ஆளும் கூட்டணியான பாஜகவின் மகாயுதி. ஆனால் மக்கள் நேரடியாக வாக்களிக்காத இந்த வெற்றியால் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த தாக்கம் ஏற்பட போவதில்லை. இதற்கிடையே மத்திய அமைச்சரவையில் உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று பாஜக மீது ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியான தற்போது சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சிண்டேவையும் அஜித் பவாரையும் சமாதானம் செய்வதற்கான முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ஆர்ஜேடி, சிபிஐ எம்எல் போன்ற கட்சிகள் ஆட்சியில் பங்கு வகிக்கின்றன. இந்த நிலையில் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்ததால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சிறைக்கு சென்றார் ஹேமந்த் சோரன். தற்போது ஜாமீனில் வெளிவந்த பிறகு மீண்டும் அவரே முதல்வராக இருக்கிறார். அங்கு நடப்பு சட்டமன்றத்தின் ஆயுள் வரும் ஜனவரியில் முடிவடைகிறது. அப்படி இருந்தாலும் முன்கூட்டிய தேர்தலை நடத்த ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. பழங்குடி மக்களிடையே பாஜகவின் செல்வாக்கு சரிந்து ஜேஎம்எம் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அதிகரிப்பதை மக்களவை தேர்தல் முடிவுகள் காண்பித்தன. 2019 மக்களவை தேர்தலில் 2 இடங்களில் மட்டுமே ஜேஎம் ஜெயித்தது. இந்த முறை ஜேஎம் 3 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களையும் வென்றிருக்கின்றன. இவை 5மே பழங்குடி தொகுதிகள். அதுவும் ஒவ்வொரு தொகுதியிலும் 1 லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஹேமந்த் சோரன் கைது விவகாரத்தால் பழங்குடி மக்களிடையே அவருக்கு ஆதரவு பெருகியிருப்பதன் வெளிப்பாடுதான் இது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதோடு அரசியல் பக்கம் தலை காட்டாமல் இருந்து வந்த ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா ஹேமந்தின் கைதுக்கு பிறகு அதிரடி அரசியல் குதித்தார். அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாகவும் ஆகியிருக்கிறார். இந்த போக்கால் ஜேஏஎம் கட்சியினர் மத்தியில் உற்சாகம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்த சூழல் பாஜகவுக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்த ஆர்எஸ்எஸ் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில்
பாஜகவுக்கு கை கொடுக்க முன்வந்திருக்கிறது. முதற்கட்டமாக தனது பிராந்திய தலைவர்களுக்கான கூட்டத்தை ஜூலை 12, 13, 14 ஆகிய தேர்தலில் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நடத்தியது. அதில் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற செய்ய எந்தெந்த வகையில் ஒத்துழைப்பு அளிக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜேஎம்எம் தலைமையிலான கூட்டணி மக்கள் சந்திப்பு இயக்கங்களை நடத்த ஆயத்தமாகி வருகிறது. இன்னொரு புறம் மிகப்பெரிய அளவிலான நலத்திட்ட அறிவிப்புகள் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குதல், பழங்குடி சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்று மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஹேமந்த் சோரன் திட்டமிட்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் இரு அணிகளுக்குமே போட்டி கடுமையாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஹரியானாவில் முதல்வர் நயாப் சிங் சைனி தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 90 சட்டமன்ற தொகுதியில் கொண்ட ஹரியானாவில் தொடர்ந்து 2 முறை அதிகாரத்தில் இருந்து வரும் பாஜக வரும் சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வருகிறது. அங்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், திரிபுரா முன்னாள் முதல்வர் பிப்லாப் குமார் தேவ் ஆகியோர் தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய பாஜக நியமித்திருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி ஹரியானாவுக்கு சென்று அங்கிருக்கும் கள சூழ்நிலை ஆய்வு செய்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இப்போது தேர்தல் பணிகளில் பாஜக அதிக ஆர்வம் காட்டுவதற்கு முக்கிய காரணம் பாராளுமன்ற தேர்தல் அது சந்தித்த தோல்விதான். அங்கிருக்கும் 10 மக்களவை தொகுதிகளில் 5 தொகுதிகளில்தான் பாஜக வென்றிருக்கிறது. மீதமுள்ள 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. ஆனால் 2019 மக்களவை தேர்தலில் 10 தொகுதியிலும் பாஜக அள்ளியது. பாஜகவின் இந்த தோல்விக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலையே முக்கிய காரணம். கடந்த ஆண்டு டெல்லி சலோ போராட்டத்தின் போது விவசாயிகள் மீது கடுமையான அடக்குமுறைகளை ஹரியானா பாஜக அரசு கட்டவிழ்த்து விட்டது. அக்னிபத் திட்டத்தால் பாஜக அரசின் மீது இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதே கோபத்தை வரும் சட்டமன்ற தேர்தலும் காண்பிப்பார்கள் என்கிறார்கள் ஊடக தரப்பினர். இந்த சூழ்நிலை ஹரியானாவில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 15% வாக்குகள் அதிகரித்து இருக்கின்றன. ஆகவே காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஹரியானா காங்கிரஸுக்குள் நிலவும் கோஷ்டி பூசல் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதோடு அங்கு ஆம் ஆத்மியுடன் கூட்டணி இல்லை என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கடும் முயற்சி செய்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா ஆகிய 3 மாநில சட்டமன்ற தேர்தலில் தீவிர ஆர்வம் காட்டி வரும் பாஜக ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் குறித்து அதிகம் பேசவில்லை. ஜம்மு காஷ்மீர் கடந்த பல ஆண்டுகளாக துணைநிலை ஆளுநர் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது. அங்கு சட்டமன்ற தேர்தலை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் பாஜகவுக்கு தயக்கம் அச்சமும் இருப்பதாக தெரிகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் கூட காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமர்ந்திருக்கும் 3 மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிடவே இல்லை. இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத செயல்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பாதுகாப்பு படையினரும் பொதுமக்களும் பயங்கரவாதின் தாக்குதலில் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள். அங்கு எப்போது தேர்தல் நடத்தப் போகிறார்கள், எப்படி நடத்தப் போகிறார் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மத்தியில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெறவில்லை. 4 சட்டமன்ற தேர்தல் மூலமாக தனது பலத்தை நிரூபிக்க பாஜக மீண்டும் ஒரு வாய்ப்பு வருகிறது. இந்தியா கூட்டணி செல்வாக்கையும் அதன் வியூகத்தை மீறும் ஜெயிக்குமா? அப்படி இருந்தால் சமீபத்தில் நடந்த 13 சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி 11 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இதில் பெரும்பாலான தொகுதிகள் வட மாநிலங்கள் சேர்ந்தது. அதனால் இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என அது நினைக்கிறது. இதை பாஜக அவ்வளவு எளிதாக விடாது. அப்படி அது தோற்று போனால் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு தலைவலி உண்டாகலாம். ஆகவே அது என்ன விலை கொடுத்தாவது வெற்றி பெற நினைக்கும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.